அதிலேயே 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம், நீயோ தர்மம் செய்யும் போது 4ஆம் வசனம் கடைசி வார்த்தை, வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். சத்தமா சொல்லுங்க, வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். என்ன பாருங்க எல்லாரும், நித்தியத்தில் என்ன கவனிங்க, 1000 தூதரோடு God will honor me and God will reward me. என்ன சொல்ல, கரங்களை உயர்த்தி, என்னோட சின்ன சின்ன செயல்கள் கூட என்னை பாதிக்கும், என் சந்ததியை பாதிக்கும், என் குடும்பத்தை பாதிக்கும், நித்தியத்தை எனக்கு பாதிக்கும். நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? இதில் கோளாறு இருந்தோம்னா இது கிடைக்காது, இது கிடைக்காது. நாங்கள் கடைசி வார்த்தை, கரங்களை சொல்லுங்க. ஹலோ, இன்னைக்கு நீ கொடுக்குற பலன் அல்ல. இப்போ நான் தப்பு பண்ணுறேன், ஒரு பொய் பேசுகிறேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், எனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குது, அது இந்த பூமியின் பலன். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், நித்தியத்தில் உன்னுடைய பலன். என்ன சொல்லுங்க, நித்தியத்தில் உன் பலன். சொல்லுங்க, என் ஒவ்வொரு செயலும் இட் அஃபெக்ட்ஸ் மை இட்டர்னல் லைஃப். தமிழ் புரியுதா? ரொம்ப பேருக்கு புரியல. அது நினைக்கிறாங்க, ஏதோ பண்ணுறோம் என்னமோ பண்ணுறோம், சரி ஆனால் அடித்தா பார்த்துக்கலாம். ஆண்டு அடிக்கிறதில்ல, உன்னை பாதிக்கும், உன் சந்ததியை பாதிக்கும், உன்னுடைய சமுதாயத்தை பாதிக்கும். உனக்கு பின்னால தலைமுறையாக 7ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிற கர்த்தர். என்ன பாதிக்குது? என் சந்ததியை பாதிக்குது, என் நித்தியத்தை பாதிக்கிறது. சொல்லுங்க எல்லாரும். 4ஆம் வசனம் கடைசி வார்த்தை, பலன் அளிப்பார். என்னங்க? எங்கே? இங்கே அங்கேயா? பலன் எங்கே ஐயா? புரியுதுங்களா? பாட்டு உங்களுக்கு அங்கே தான் பலன், ஊழியம் செய்கிற உங்களுக்கு அங்கே தான் பலன், வாசிக்கிற உங்களுக்கு அங்கே தான் பலன். டோன்ட் லுக் மேன்ஸ் அப்ரிசியேஷன். சொல்லுங்க, ஒவ்வொன்றுக்கும் என்ன உண்டு? சத்தமா. ஜபத்துக்கு பலன் உண்டு, உபவாசத்துக்கு பலன் உண்டு, காணிக்கைக்கு பலன் உண்டு. ஆனால் என் செயல் அதை விட மேலான ஒரு பலனை தரும். ஆரம்பத்தில் தான் சொன்ன, இங்கிலீஷில் எத்தனை பேர் புரியும் தெரியல. த சென்ட்ரல் எத்திக்ஸ் ஆஃப் மை லைஃப், என் வாழ்க்கையின் மையமே காட் சீஸ் மீ. தேங்க்யூ. சொல்லுங்க, என் வாழ்க்கையின் மையம் இதுதான். ஜபங்கள் 2ஆம் தரம், உபவாசம் 2ஆம் தரம், காணிக்கைகள் 3ஆம் தரம். இவை எல்லாத்துக்கும் மத்தியில் there is a God who watch me every time. என்னை ஒருத்தர் பார்க்கிறாரு, என்னை ஒருத்தர் கேட்கிறாரு. 13ஆம் சங்கீதத்தில் 10ஆம் சங்கீதப்படுது, அவர் பார்க்கிறார், அவர் கவனிக்கிறார், அவர் விசாரிக்கிறார். 10ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், பார்க்கிறார், கவனித்திருக்கிறார், அவர் அதை கேட்டு விசாரிக்கிறார்.